Lesen Sie die Anzeigen, zu welchem Kurs in 7b passen die Anzeigen. So, இந்த ad வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நேற்று படிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த இதுக்கு வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். So, kleine Gruppe braucht Hilfe von netter Person, die uns mit coolen Frisuren für die Bühne hilft. Großer Spaß und lange Partys sind inclusive. So small group க்கு வந்து brought needs a help from nice persons who can help us with the stage performance காக எங்களுக்கு வந்து hair stylist எங்களுக்கு தேவைப்படுறாங்க. யார் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்? So we can have a great enjoyment and long parties எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கு. அப்படி இருந்தால் ப்ளீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே எந்த இதுக்கு எந்த ஆடுக்கு யூஸ் ஆகுது? தியேட்டர் குரூப் mit Augusto Melo. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ich suche für kleines Projekt bunte Farbstifte und Kulis. Kurz, lange, dicke, dünne, wer hat noch welche rumliegen? Binta Haidara is dankbar. So I am looking for a small project காக நிறைய கலர் பென்சில்ஸ் அண்ட் பென்ஸ் தேவைப்படுது. அது வந்து ஷார்ட்டு, லாங்கு, திக்கு, தின்னு எப்படி இருந்தாலுமே சரி, எதெல்லாம் ரூம்ல இருக்குதோ அது வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ பி வெரி தேங்க்ஃபுல் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன இதுக்கு? ஓகே. Er suchte alte Lampe und alten Fernseher, müssen nicht mehr funktionieren aus braunem Holz. Hole die Sachen von überall ab, bitte Nachricht an Mike. ஸோ இவங்க வந்து ஓல்டு லேம்ப்பு இல்லை ஓல்டு டிவி, அது வந்து இட் ஷுட் நாட் பி ஃபங்க்ஷனிங், ரன் ஆகுறது மாதிரி கிடையாது. அது ஃபுல்லாக ரிப்பேர் ஆனது. அது வந்து ப்ரௌன் அந்த வுட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து எங்கே இருந்தாலும் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சால்ட் மார்க் நாய். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெரன்சி நாக்சா டினாமினாலன் குரூப்பன் அட்ஜெக்டிவ் ஓனே ஆர்டிக்கல். இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கலே போடலைன்னு நினச்சிக்கோங்க. ஆர்டிக்கலே போடாமல் இருக்கும்போது இங்கே என்ன மாதிரி எண்டிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேர்ன்னு போட வேண்டாம், டேர் ஸ்பாஸ் அப்படின்னு போட வேண்டாம். ஆனால் டேர் போடாமையே இங்கே என்ன எண்டிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே எண்டிங் அங்கே என்ன டிஇஆருக்கு என்ன எண்டிங்கோ இங்கேயும் அதே மாதிரி தான் வரும், இஆர். ஸோ க்ரோசர் ஸ்பாஸ் இங்கே டிஇஆர் வந்திருக்குல்ல, அதே எண்டிங் தான் இங்கேயும் வரும். இது வந்து தஸ் கிளைனஸ் ப்ராஜெக்ட், தி கிளைனர் ப்ராஜெக்ட். இங்கே என்ன வரும்? லாங்கா பார்ட்டிஸ். அக்குசாட்டிவ்க்கு என்ன வரும்? டென்னுக்கு என்ன எண்டிங்கோ அதே எண்டிங் தான், அல்டன் ஃபேன்சேயர். ஸோ இங்கே இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்றது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இங்கே என்ன எப்படி இருக்கோ அதே தான் இங்கே வரும். கிளைனஸ் இங்கே வந்து அல்டர், இங்கே புண்டர். அப்புறம் டாட்டிவ்ல க்ரோசம் ஸ்பாஸ், இங்கேயும் இஎம் எண்டிங் தான் வரும். டெம்முக்கு இங்கேயும் இஎம் எண்டிங். இங்கே என்ன வரும்? மேலே என்ன இருக்கோ அதே எண்டிங் தான். நெட்டரு இங்க சரிங்களா? ஸோ நீங்க வித் ஆர்டிக்கல் போட்டிருந்தா வேற எண்டிங் வரும். அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் நீங்க வந்து பேஜ் நம்பர் நான் சொல்றேன், எனக்கு எந்த பேஜ் நம்பர்.
பேஜ் நம்பர் 165 போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க புக்ல பேஜ் நம்பர் 165 ஓபன் பண்ணீங்கன்னா அட்ஜெக்டிவ் நாக் டெம் பெஸ்டிம்டன் ஆர்டிகல் டேர் தஸ் டி யூஸ் பண்ணா என்ன எண்டிங் வருது அட்ஜெக்டிவ்க்கு. இன்டெஃபினட் ஆர்டிகல் ஐன் ஐனு அது யூஸ் பண்ணா என்ன எண்டிங் வருதுன்னு பாத்தீங்களா? ஓபன் பண்ணீங்களா? பேஜ் நம்பர் 165. என்னமா சவுண்ட் கேட்கல எனக்கு. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அப்ப நீங்க பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. பேஜ் நம்பர் 165 ஓபன் பண்ணீங்களா? என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆகுது? பேஜ் நம்பர் 165ல லாஸ்ட்ல ரெண்டு டேபிள் இருக்கு. அட்ஜெக்டிவ் நாக் டெம் பெஸ்டிம்டன் ஆர்டிகல் தேர் தஸ் டி யூஸ் பண்ணீங்கன்னா அங்க என்ன எண்டிங் வருது அட்ஜெக்டிவ்க்கு. ஐன் ஐன் ஐனே யூஸ் பண்ணா அதுல என்ன எண்டிங் வருது பாத்தீங்களா? அந்த அடுத்த பேஜ் திருப்பினீங்கன்னா 166 திருப்பினீங்கன்னா இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அட்ஜெக்டிவ் ஓன் ஆர்டிகல் ஆர்டிகலே இல்லாம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன எண்டிங்ஸ் வருது. ஓகேங்களா? இது நல்லா பாத்துக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் எர்கான்சன் ஜிடி அன்சைகன் மஞ்ச்மல் கிப்டஸ் மேரர் மோக்லிஷ்கைட்டன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். இங்கே இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணலாம் ஏதாவது ஒன்று எடுத்து. ஸோ வி ஆர் ஜூக்கன். ஸோ நம்ம என்ன ஹேண்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லும்போது எர்ஃபாரன ஹேண்ட் ஒர்க்கர். வி ஆர் ஜூக்கன் எர்ஃபாரன ஹேண்ட் ஒர்க்கர் மிட் கிரியேட்டிவன் ஈடென் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஜீசன் ஃப்ரிசாயரின் டேடி மிட் இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? க்ரோசன் ஸ்பாஸ். இங்க ஃபேண்டசி ஃபோலர். வில்காமன் இன் ஃபரூக்ட். இங்க ஃபரூக்ட் அது யூஸ் பண்ணலாம். வி ஆர் மைனன்சி. இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? உண்டர்பாரர் பர்சன். கயோட்டிஷர். இங்க இருக்கிற வேர்ட்ஸ் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. மீனிங் தெரிஞ்சதுன்னா யூ கேன் யூஸ். வி ஆர் ஜூக்கன் பெக்விமே ஸ்டூல உண்ட் ரவுண்ட் டிஷ் ஃபார் கிளைனஸ் தியேட்டர் ஸ்டுக். அட்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே சரிங்களா? அதுக்கப்புறம் மூணு சிச்சுவேஷன் நீங்க கொடுத்துருக்காங்க. மூணுத்துலயும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா தி ஓலன் டென்கூஸ்ரம் நாய் அண்ட் ஷூனர் கெஸ்டால்டன். உங்க வந்து கிளாஸ் ரூமை வந்து புதுசா பியூட்டிஃபுல்லா மாத்தணும்னு நீங்க பண்றீங்க. அதுக்கு என்ன மாதிரி என்ன ஆட் கொடுப்பீங்க? இன்னொன்னு தி ஓலன் ஐன மியூசிக் குரூப்பை ஆர்டர் அண்ட் ஸ்போர்ட் டீம் குருண்டன். நீங்க வந்து ஒரு மியூசிக் குரூப்போ இல்ல வந்து ஸ்போர்ட் டீமோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் புதுசா அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று வந்து தி ஓலன் ஐன மோட்டோ பார்ட்டி ஃபரால்ஸ்டால்டன். நீங்க வந்து ஒரு தீம் பார்ட்டி வந்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஆட் கொடுப்பீங்க? ஸோ இது மூணுத்துக்கும் ஆட் கொடுக்குற மாதிரி நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் அவுஸ்பிராக்கா ஓக்கலம் ஓட் அன்ஃபாங். இங்க வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுறாங்களா இல்ல செப்பரேட் பண்றாங்களா? we need to combine this or separate this. ஓகேங்களா? சேர்க்கணும்னா you need to இந்த சிம்பிள் போடணும். செப்பரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி போடணும்.
Ist bekannt. Ist aktiv. Mit Ideen. Mit Freunden. Altes Radio. Altes Auto. Jeden Morgen. Jeden Abend. Von uns. Von dir. ஸோ நெக்ஸ்ட் ஓ ஸ்பீக்மெண்ட் verbunden wo getrennt. ஸோ இங்கே வந்து எங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. Es macht uns Spaß, ein eigenes Theaterstück zu schreiben und auf der Bühne aktiv zu sein. Am Abend ist unser Kurs und danach gehen wir noch alle gemeinsam essen. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெஷன்ஸ் இன்னாக்கு எது வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஓகே. Impro Theater. ஸோ இது என்னென்னா in welchem Situation muss man spontan sein und improvisieren. Improvisieren Sie gerne, sprechen Sie Impros. ஸோ would you like to improve? ஸோ எந்த இதில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸாக எதில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? Ich improvisiere beim Kochen sehr gerne. Oft fehlen mir Zutaten und ich ersetze sie dann durch andere. So now I want to improvise my cooking very much because I often fail with the ingredients and I replace with another. So ஒன்று போடுறதுக்கு இன்னொன்று வேறு ingredients போட்டுடுறாங்க. So ich habe mal bei einem Referat meine Notizen vergessen. ஸோ என்னோட ரிப்போர்ட் பண்ணுற இதில் வந்து ஐ forgot to note down. ஸோ அதனால ஸோ என்ன மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணணும்? Ich improvisiere bei Sprechen in Deutsch. ஸோ ஜெர்மனில் பேசுறதுக்கு வந்து I should improvise. Oft fehlen mir die vocabulary. So I fail with the vocabulary. Water. Vocabulary வந்து oft fehlen mir die Vokabeln oder die Wörter. Und ich vergesse. So I forget அப்படின்னு சொல்லலாம். So hören Sie den ersten Teil eines Interviews mit Andreas Wolf, Gründer das Impro Theater Fast Food. Machen Sie Notizen zu den Fragen. ஸோ இவர் வந்து இம்ப்ரோ தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற மாதிரி பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாசிஸ்ட் இம்ப்ரோ தியேட்டர் அப்படின்னா என்னது, எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நார்மல் தியேட்டரை விட இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் வி ஓ கேன் மேன் இம்ப்ரோ தியேட்டர் லேர்னன். ஸோ எப்படி நம்ம கற்றுக்கலாம்ன்றது வந்து இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்க்கணும். ஸோ இது அந்த இது ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து 4 minutes இருக்கு பாருங்க.
Okay. What is Timpro Theatre? ஓகே இம்ப்ரோ தியேட்டர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? ஓகே அது இல்லையா உங்ககிட்ட? ஏன் இல்லை அனுப்பலையா நான்? அப்படியா சொல்லிருக்கலாம்ல, நான் அனுப்பியிருப்பேன்ல. சரிங்க. ஓகே இது வந்து இது நாலுத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து அந்த இம்ப்ரூவ் தியேட்டர்ல வந்து என்ன பண்றாங்கன்றது. ஆக்சுவலி இம்ப்ரூவ் தியேட்டர் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கிவிங் ப்ராக்டிஸ் ஃபார் த ஆக்டிங். ஸோ எதா ஸ்டோரி சொல்லணும்னா ஸ்பான்டேனியஸாக நான் ஏதோ ஒரு வேர்டு சொன்னேன்னா அந்த வேர்டை வச்சு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கணும். மறுபடியும் இன்னொரு வேர்ட் சொன்னேன்னா அதை ஆட் பண்ணி அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ இதை கேட்டுட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, இவங்க என்னென்ன எதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கேற்ற ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான்.
ஓகே. என்னென்ன இதெல்லாம் வந்துச்சு இதுல? என்னெல்லாம் ஆட் பண்ணாங்க? ஆ. ஆ. They shorten. ம். The Rose and detective. என்னம்மா? ம். ம். Theatre. ம். 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 அவ்வளவுதானா? The thief. ஓகே. இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஒவ்வொரு வேர்டு இன்க்ளூசிவ் பண்ண பண்ண அந்த வேர்டை வச்சு இவங்க ஸ்டோரி ஃபர்தராக சொல்லிட்டே இருக்க ஸ்பான்டேனியஸாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் அந்த இம்ப்ரோ தியேட்டரோட இது சொல்றாங்க. So next we felt in an improv theater versus for eine Schauspieler. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? இது டிஃபிகல்ட்டாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரோவைசேஷன் செல்ஸ். ஸோ நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு தென் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு யூ ஹாவ் டு கலெக்ட் suitable வேர்ட்ஸ் ஆஸ் அ லிஸ்ட். அவுட் ஆஃப் காஃப் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எடுக்கிறது. ஃபுல் சாம்லர்னா அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸு. மிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ஸ் பேக் ஓஃபன் இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். Nennen Sie das erste was Ihnen einfällt, wenn Sie lange nachdenken haben? Sie nur mehrere Ideen und müssen entscheiden. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ எதெல்லாம் மைண்டுக்கு ஃபஸ்ட்டாக வருதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எதை பற்றியாச்சும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாங் திங்க் ரொம்ப நேரம் ஆகுதா உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு? அப்படின்னா உங்களுக்கு நிறைய செவரல் ஐடியாஸ் அது எல்லாமே வரும் உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பேசுறது. நீங்கள் வாஸ் இட் ஈஸி வாஸ் இட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரோ தியேட்டரை பற்றி பேசுறது தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் சிங் அண்ட் ஃபர்பிண்டன்ட். ஸோ இந்த 3 டெக்ஸ்ட்டும் படிக்கலாம். படிங்க யாராச்சும். ஓகே சொல்லுங்க. ம் படிச்சிட்டிங்களா? ஓகே. மீனிங் தெரிஞ்சுதா? தெரியலையா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும். சைட் சைட்டு சின்ஸ் த டைம் வி ஹோல் வேர்ல்டை வந்து இந்த வைரஸ் சேஞ்ச் பண்ணதுனால கிஃப்டஸ் இன்னொன்சர நாக் பாஷா டைனர் ட்ரெடிஷன். ஸோ அப்போதுலேருந்து எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு. வி ஆர் டெஃபன் மூன் சும் ஹாஃப் அண்ட் மார்க்கன் மியூசிக்.
ஸோ நம்ம எல்லாம் நாங்கள் எல்லாம் யார்டில் மீட் பண்ணி நாங்கள் மியூசிக் பண்ணுவோம். டால் வேர் ஆலிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபீல்ட் ஆர்டர் சிங்க்டு. சம்மன் யாராச்சும் ப்ளே பண்ணுவாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதர்ஸ் வில் சிங். Wir sind alle keine Meister, aber unsere Nachbarschaftsband spielt inzwischen richtig gut. ஸோ நாங்கள்லாம் பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் எங்களோட நெய்பர்ஹுட் பேண்டு இது வந்து இன் பிட்வீன் ப்ராப்பராக நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஊபர் டி மியூசிக் ஹாபன் வியர் ஒன்ஸ் ஆல ஃபீல் பெசன் கெனன் கெலண்ட். ஸோ நாங்கள் வந்து மியூசிக்கை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுட்டோம். ஒன் வி இஸ் தஸ் பை ஆய்க். ஹவ் இஸ் வித் யூ சிங் டியர் ஆர் மார்க் டியர் மியூசிக்? நீங்கள் பாடுவீங்களா இல்லை மியூசிக் ப்ளே பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் ஸ்கூல் கார். ம். ஸோ ஃப்ரூவர்னு ஏர்லியர் வந்து நான் வந்து ஸ்கூல், இது உங்களுக்கு மீனிங் தெரியுமா குளோரியா? சரி. ஸோ ஏர்லியர் ஸ்கூல் கொயரில் வந்து நான் பாடிட்டு இருந்தேன். பட் நாட் லாங் ஆஃப்டர் அண்ட் ஐ நெவர் சிங். அதுக்கப்புறமா பாடினதே கிடையாது. லேபர் சேஹேஷ்மியா காஸ்டிங் ஷோஸ் வித் மேர் ஆர் வெனிகர் டேலண்ட் தியேட்டர் சங்கர். ஸோ ஆனால் நிறைய டிவி ஷோஸ் அந்த மாதிரியெல்லாம் ஷோஸ் பார்த்துருக்கேன். லெஸ் டேலண்டட் ஆர் சிங்கர்ஸ் இல்லை மோர் டேலண்டட் சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறது. தஸ் ஃபினிஷ் சீம்லிஷ் லுஸ்டிக் தஸ் ஐ ஃபைண்ட் பிரிட்டி good. Aber eigentlich singen schon toll und zeitlos. Anna actually singing வந்து really great and it is a timeless. Vielleicht sollte ich doch mal wieder in einen Chor gehen. Maybe I should go again to and join a choir group. Next. Solange Zeit habe ich nur unter der Dusche gesungen, aber dann hat mich mein Neffe gefragt, ob ich zu einem Chor mitkomme, bei dem jeder mitmachen kann. So long time நான் ரொம்ப என்னன்னா only during shower I was singing during shower, but my nephew asked me if I can join in a choir. So als wir dort waren, habe ich erfahren, dass sie Volkslieder singen. ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபோக் சாங்ஸ் பாடிட்டு இருக்க மாதிரி. Naja, die Lieder fand ich am Anfang echt seltsam und uncool.
ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் கூலாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆபதன் ஹார்டஸ் ரீசிகன் ஸ்பாஸ் கெமாக்ட். அதுக்கப்புறம் எனக்கு ஹியூஜ் என்ஜாய்மெண்ட் கிடச்சிது. தென் ஏடர் கேன் டி மெலோடியன் உன் டைலர் ஃப்ரம் டெக்ஸ்ட். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் த மெலோடி அண்ட் த பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். Ich bin jetzt bei jedem einzigen Treffen dabei. ஸோ நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மீட்டிங்க்கு நான் இப்போ அங்கே போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, ஃப்ரூவர் ஃபேன் டிஷ் ஆல்டர் ட்ரெடிஷ்னல் லீடர் பைன்லிஷ். ஸோ இது வந்து யார் சொன்னா? ம் ஏர்லியர் வந்து ட்ரெடிஷ்னல் சாங் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்களே. யார் இவங்க பாடினது? ட்ரையாங்கிள். ஸோ பிகினிங்கில் வந்து கொஞ்சம் லீடர் வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருந்துச்சு. Ich höre und sehe andere gern beim Singen. So Singen kommt nie aus der Mode. Styles and okay, wir haben in einer schwierigen Zeit Freundschaft geschlossen. Mm. Ich habe lange nur heimlich gesungen. Heimlich na secretly. Mm. We are Musician draußen. Mm. So we music outside. Draußen na outside. Okay. Next. The Gedanken sind frei. The thoughts are free. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சாங். ஸோ இந்த சாங் வந்து ஃபுல்லாக தாட்ஸை பற்றி தான் இருக்குது. நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை கேட்டுட்டு ஸோ என்ன welche Wörter aus dem Lied passen zu den Zeichnungen. ஸோ இந்த பிக்சர்ஸ்க்கு எந்த வேர்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லு.
Okay, thoughts are free. Who can guess them? யாரை guess பண்ண முடியும்? They fliegen vorbei. They flew. சீக்கிரம் பறந்து போயிடும். We nachtliche Schatten like a night shadows. Kein Mensch kann sie wissen. No man can uh, know them. Kein Jäger is vision. And no hunter can shoot them. So it stays there with thoughts of free. அப்புறமா und spät man mich ein im finsteren Kerker, das alles sind rein vergebliche Werke. ஸோ இட் லாக் மீ ஒருவேளை டார்க் டென்ஷனில் போட்டாலுமே சரி, இட் இஸ் ஆல் பியூர்லி வெயின். தாட்ஸ் எல்லாமே ஃப்ரீ, அது பறந்து போயிடும். Dann meine Gedanken zerreißen die Schranken und Mauern entzwei, die Gedanken sind frei. ஸோ மை தாட்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த எந்த பேரியர்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் டேர் பண்ணிடும். அண்ட் வால்ஸாக இருந்தாலும் அதுவும் டேர் பண்ணிடும். தாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ. ஸோ இது எதுக்கு மேட்ச் ஆகுது? என்னென்ன வேர்ட்ஸ் இங்கே பாருங்க. நைட் ஷேடோஸ் மாதிரி இருக்கு. கைன் யாகர் எல்சிஷன். நோ ஹண்டர் கேன் ஷூட். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுதா? அதுக்கப்புறமா என்னை வந்து இது வந்து ஜி ஃப்ளீக் அண்ட் ஃபோர் பை, அது பறந்து போயிடும். ஓகே, ஸோ இது இது என்னென்ன ஸ்பேட் மீஷ், ஒரு டஞ்சனில் போட்டு வச்சாலும் என்னோட தாட்ஸ் வெளியில் வந்துடும். நான் வரலனாலும் என் தாட்ஸ் வெளியில் வந்துடும். ஸோ இட் கேன் டேர் இல்லை பிரேக் எனி பேரியர்ஸ், எதுவாக இருந்தாலும் உடச்சிட்டு வந்துடும். ஸோ வி கிஃப்ட் இன் த ஸ்லீப். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சாங்கு? ஸோ கெஃபெல்ட் மியர் கெஃபெல்ட் தி லீட் சால். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எந்த டெக்ஸ்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ஸோ கெடாங்கன் தாட்ஸ் மார்க் டியர் மல் கைன கெடாங்கன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் மியர் மல் கைன கெடாங்கன். Okay, don't think about it. The Ruber muss ich mir erst noch Gedanken machen. நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கணும், திங்க் பண்ணணும் அப்படின்னு. Ich war total in Gedanken. நான் வந்து அப்படியே யோசிச்சுட்டே I got lost in my thoughts அப்படின்ற மாதிரி. Hoffentlich kommt bald wieder auf andere Gedanken. Hope he will come soon in other thoughts. Other thoughts அப்படின்னு தாட்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது இதுதான். ஸோ இதோட வந்து